அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த தோஷத்தில் மிகவும் கொடுமையான தோஷம் பித்ரு தோஷம், அதாவது முன்னோர்களுடைய சாபம். கருத்தில் கொள்ளுங்க. அதை பற்றி தான் சொல்ல போறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. தோஷங்களில் மிகவும் கொடுமையான தோஷம் பித்ரு தோஷமாகும். ஒருவரின் ஜாதகத்தில் பிளான் போட்டிருக்க லக்கணம், அது 1ஆம் இடம், 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இந்த ராகு கேது, சூரியன், தேய்பிர சந்திரன் இவங்களாம் இருந்தாங்களா, அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இந்த பித்ரு தோஷம் ஏற்பட காரணம் பார்த்தீங்கன்னா, நமது தாய் வழி மற்றும் தந்தை வழி வாழ்ந்து மறைந்து போன முன்னோர்கள் நமது பித்ருக்கள் ஆவார்கள். பித்ருக்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதே பித்ரு தோஷமாகும். இந்த தோஷம் ஏற்படுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒருவர் முற்பிறவில் தாய் தந்தையை கவனிக்காமல் இருந்தால் அதற்கான பெற்றோர்கள் சாபம் விழுவதால் மறுபிறவில் அவர்கள் பித்ரு தோஷ ஜாதகத்துடன் பிறப்பார்கள். அதேபோல் யார் ஒருவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கொடுமை செய்கிறார்களோ அவர்களும் மறுபிறவில் பித்ரு தோஷத்துடன் பிறப்பார்கள். கருத்தில் கொள்ளுங்க. இப்படி தோஷர்களுக்கு பெண்ணாக இருந்தால் கருசிதைவு கூட ஏற்படும், குழந்தை பாக்கி ஏற்படாது. கருத்தில் கொள்ளுங்க. திருமணமும் தடைப்படும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் தடைப்படும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பித்ரு தோஷம் இருந்தால் அந்த தோஷம் என்ன செய்யும் என்பதை சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்க. பித்ரு தோஷம் ஜாதக அமைப்பு கொண்ட ஜாதகருக்கு திருமணம் மிக தாமதமாக தான் நடக்கும், அல்லது திருமணம் நடக்காமலே இருக்கும். அப்படி திருமணம் நடந்தாலும் விவாகரத்து ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல கணவன் மனைவியே அந்நியம் இருக்காது, வெறுப்பு அதிகரிக்கும், குடும்ப வாழ்க்கை கசக்கும். ஒரு சிலருக்கு பலமுறை திருமணமும் கலப்பு திருமணமும் நடைபெறும். ஒரு சிலர் பெற்றோருக்கு தெரியாமல் ரகசிய காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். இதுக்கெல்லாம் இந்த பித்ரு தோஷம் தான் காரணம். கருத்தில் கொள்ளுங்க. பித்ருக்கான நமக்கு கொடுக்கும் சாபம், கடவுளிடம் நமக்கு கிடைக்கும் வரங்கள் அனைத்தையும் பித்ரு தேவைகள் நம்மளை அனுபவிக்க விட மாட்டார்கள். கருத்தில் கொள்க. இருக்கிற தோஷத்தில் பித்ரு தோஷம் கொடுமையானது. அதுக்கு முறையாக பரிகாரம் செய்து பித்ரு தோஷத்தை கழிப்பது சிறப்பு. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.